ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தகே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்வஸ்தி வச்சனம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மகீமகீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी शस्यशालिनी देशोऽयं शोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. காலே பர்ஜன்யக வர்ஷத்து. இறைவா, நீர் என்ற ஒன்றை நீ தந்திராவிட்டால் நாங்கள் எவ்வாறு உயிர் வாழ்வோம்? நீர் இல்லாவிடில் எந்த பிராணிதான் உயிர் வாழ முடியும்? வேளாண்மை என்பது எவ்வாறுதான் நடக்கும்? அதற்கு காலத்தில் மழை பெய்ய வேண்டுமல்லவா? அதிக மழை பெய்தாலும் பெய்யக்கூடாத காலத்தில் பெய்தாலும் மழையே பெய்யாவிட்டாலும் பயிர்களும் வாடும், அனைத்து ஜீவராசிகளும் வாடுமல்லவா? நீதான் சூரிய சக்தியாக நீரை சமுத்திரங்களில் இருந்து உறிஞ்சிக் கொள்கிறாய். அதை மழை மூலம் நீயே உப்பற்ற சுத்த நீராக பொழிகிறாய். இறைவா, மழை ரூபமாக உன்னை போற்றி வணங்கி சரியான காலத்தில் சரியான அளவில் மழையாக பொழியுமாறு நான் பிரார்த்தனை செய்கிறேன். இதை என்னால் செய்ய முடியும் அல்லவா? பிருத்திவி சஸ்யசாலினி. இறைவா, இந்த பூமியானது மழையை ஏற்றுக்கொண்டு பல்வேறு ஜீவராசிகளுக்கு ஏற்ற பல்வேறு உணவு வகைகளை தருகிறது. நாங்கள் உழுவது கொத்துவது முதலிய பல்வேறு ஹிம்சைகளை செய்தாலும் வேண்டிய உணவை தானியங்களை எங்களுக்கு அளிக்கின்றது. இந்த பூமி ரூபமாக இருக்கும் உன்னை போற்றி வணங்கி எங்களுக்கு ஏற்ற தானியங்களை வஞ்சனையில்லாமல் அளிக்குமாறு பிரார்த்தனை செய்கிறேன். இதை என்னால் செய்ய முடியும் அல்லவா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். பதஞ்சலி யோக சூத்திரம். யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோகாகரோத்தமம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலிராணதோஸ்மி. இப்போ பதஞ்சலியில புதிதாக நம்ம சூத்திரங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த இடத்துல எதை பற்றி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா சமாதி. சமாதி நிலை என்பது ரெண்டு விதமான சமாதி அவர் முதலே சொல்லிட்டார். பேசிக்கா பவ பிரத்யய சமாதி, உபாய பிரத்யய சமாதி. அதாவது பவ பிரத்யய சமாதி என்பது ஒரு வஸ்துவை தியானிப்பதன் மூலியமாக எண்ணங்களற்ற நிலைக்கு அல்லது எதை நினைத்தமோ அதை மட்டும் நினைத்து கொண்டிருக்கிற வேறு எண்ணங்களுக்கு மனம் செல்லாமல் எந்த விஷயத்தை எடுத்தமோ அதிலேயே நிலைத்து நிற்பது பவ பிரத்யய சமாதி. அப்படின்னா சம்சாரத்திற்கு உட்பட்ட சமாதி. அந்த சமாதி என்பது மோட்சம் அல்ல. அதாவது அது கிட்டத்தட்ட தூங்குற நிலைக்கு சமம். எதை விழித்து கொண்டிருக்கிற நிலையில் மனதை சுவிட்ச் ஆஃப் சொல்றோம் இல்லையா, எண்ணங்கள் அற்ற நிலைக்கு கொண்டு வருவது பவ பிரத்யய சமாதி. அது மோட்சம் அல்ல. ஏன்னா அந்த சமாதியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த சம்சார துக்கம்ங்கிறது நமக்கு இருக்காது. டெம்பரரியா நீங்க அந்த சமாதியிலேயே நாள் ஃபுல்லா இருக்க முடியாது. திரும்பி நாம் இந்த சமாதி நிலை விட்டு ஜாகிரத அவஸ்தைக்கு விழிப்பு நிலைக்கு நீங்க வரும் பொழுது மறுபடியும் நமக்கு என்ன தொடரும்? சம்சாரம் தொடரும்.
அதனால அதுக்கு பேரு பவன சம்சாரம் அர்த்தம். பவ பிரத்யய சமாதி. இன்னொரு சமாதி அவர் சொல்றது உபாய பிரத்யய சமாதி. உபாய பிரத்யய சமாதினா மோக்ஷம். அப்போ கண்ணை விழித்து கொண்டு இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே இங்கிருப்பது அனைத்தும் பிரம்ம தவிர்த்து வேறல்ல, அகம் பிரம்மாஸ்மி, என்னை தவிர்த்து வேறல்லன்னு புரிந்து கொள்வதுங்கிறது உபாய பிரத்யய சமாதி. இப்போ இவர் இந்த இடத்துல விளக்க வர்றது பவ பிரத்யய சமாதி. 4 விதமான சமாதிகளை அவர் விளக்குறார். எங்க சம்சாரத்திற்கு உட்பட்ட சமாதியை இங்கு விளக்குறார். இப்போ பவ பிரத்யய சமாதியில அவர் 4 விதமான சமாதியை சொல்ல போறார். வருகின்ற சூத்திரங்கள்ல 44, 5 இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சமாதியை விளக்குறார். அதுல 4 என்னென்ன விளக்கிட்டு அப்புறம் நம்ம சூத்திரத்துக்கு போனா ஈஸியா புரியும். 4க்கு முதல்ல பேர் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சவி தர்க்க சமாதி. சவி தர்க்க சமாதி. எது பவ பிரத்யய சமாதிக்குள்ள அவர் 4 சமாதியை காமிக்கிறார். அடுத்தது நிர்வி தர்க்க சமாதி. தர்க்கம் தான் சவி தர்க்க சமாதி. அடுத்து முன்னால் நீ போட்டுட்டா தெரியுது நிர்வி தர்க்க சமாதி. மூணாவது சவிச்சார. இது 3வது சமாதி. அடுத்தது நிர்விச்சார. விசாரம் சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் சவிச்சார நிர்விச்சார. இந்த 4 சமாதிகளும் எதன் மூலியமாக அடையப்படுகிறது? எந்த விஷயத்த நாம தியானத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சமாதியை அடையலாம். எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். பவ பிரத்யய சமாதி. இது மோட்சம் கிடையாது. இப்போ சவி ஃபர்ஸ்ட் ஒன் சவி தர்க்க சமாதி. அது எப்ப அடையப்பட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்தூல விஷயத்தை எடுத்துக்கிறது. தியானத்துக்கு எதை எடுத்துக்கிறது? கண்ணுக்கு தெரிகின்ற, காது கேட்கக்கூடிய ஸ்தூலமான விஷயத்தை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஸ்தூல விஷயத்தை எடுத்துக்கிறோம். அதுல இப்ப நாம ஒரு எந்த விஷயத்தை வேணா எடுத்துக்கலாம். அதுல எந்த ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதுல 3 கான்செப்ட் நான் போன ஸ்லாகத்திலே பார்த்தோம். நம்ம ரிவிஷன் காலத்துக்கு முன்னால பார்த்ததுனால திருப்பி சொல்றேன். இப்ப நீங்க ஒரு விஷயம் ஆப்பிள் அப்படின்னு ஒரு பொருள் விஷயம் எடுத்தீங்கன்னா, ஆப்பிள்ங்கிறது ஒரு விஷயம், வஸ்து இல்லைங்களா? அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பிள்னு ஒரு சப்தம் இருக்கு. ஆப்பிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம், பொருள் இருக்கு. சப்தம், அதற்குண்டான பொருள், அதற்குண்டான அறிவு, ஞானம். இப்ப குழந்தைகிட்ட போய் ஒரு வயசு குழந்தைகிட்ட ஆப்பிள் அப்படிங்கும் போது அதுக்கு அர்த்தமும் இருக்கும், பொருள் அதாவது என்ன சொல்ற சப்தம் மட்டும் அதுக்கு இருக்கும், ஆனா என்ன தெரியாது, ஞானம் இருக்காது. அந்த மாதிரி இந்த 3 சேர்ந்ததுதான் ஒரு வஸ்து. எந்த ஒரு வஸ்துவை நீங்க எடுத்தாலும் சரி அதுக்கு 3 கான்செப்ட் இருக்கும். ஒன்னு சப்தம், ஆனா நாம சொல்ற சப்தம் ஆப்பிள். 2வது அதற்குண்டான ஒரு பொருள். சப்தமா விட்டு கண்டிப்பா என்ன வரும்? பொருள். அந்த பொருளை பற்றிய ஞானம் எங்க ஏற்படும்? மனதில் ஏற்படக்கூடியது ஞானம். வாக்கினால் சொல்லப்படுவது சப்தம். அர்த்தம்ங்கிறது வெளியில இருக்கும். நம்மளை தவிர்த்து வெளியில் இருக்கிற விஷயம் தான் அர்த்தம். இப்ப நீங்க தியானத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க. அந்த விஷயத்துக்கு என்ன இருக்கும்? ஒரு சப்தம், அதற்குண்டான அர்த்தம், அதற்குண்டான ஒரு ஞானம். 3 விஷயங்களும் நீங்க ஒரு ஸ்தூலமா ஒரு விஷயத்தை எடுத்து தியானம் பண்றீங்க அப்படின்னா, ஒரு இமயமலையை ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கிறேன். ஒரு இமயமலையை ஸ்தூலமான ஒரு விஷயம், அதை நீங்க ஒரு ரிஷிகேஷ் போறீங்க, அது ஒரு இமயமலை உங்க காட்சிக்கு தெரியுது, நீங்க கண்ண மூடி உட்கார்ந்து அந்த விஷயத்தை நீங்க தியானம் பண்றீங்க. இமயமலைங்கிறது சப்தம், அதற்குண்டான அர்த்தம் அந்த பொருள், அதற்குண்டான ஞானம் இங்கு ஏற்படுவது. இப்போ அந்த 3ம் ஒன்றாக இணைந்து கற்பனை செய்து நீங்க தியானம் பண்றது. 3ஐயும் ஒன்றாக கொண்டு வருவது. அந்த சப்தம், அந்த அர்த்தம், இந்த ஞானம் 3ஐயும் இணைத்து ஒரு கற்பனையாக இணைத்து தியானம் செய்தால் அதுக்கு கிடைக்கக்கூடிய சமாதிக்கு பேரு எண்ணங்கள் அற்ற நிலை வரும். அந்த தொடர்ந்து நீங்க இதை தியானம் பண்ண அந்த இமயமலையை நீங்க தியானம் பண்ண என்ன சமாதி, ஒரு சமாதி நிலை வரும். அதை தவிர அந்த எதை தியானம் பண்ணீங்களோ அந்த விஷயத்தை தவிர எதுவும் இல்லாத ஒரு நிலை வருது பாத்தீங்களா, அதுக்கு பேரு சவி தர்க்க சமாதி. ஏன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பதஞ்சலியுடைய ஓன் லாங்குவேஜ், நாம அந்த வேர்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ண கூடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கணும். சவிதர்க்க. அடுத்தது அதே ஸ்தூல விஷயம் எடுத்துக்கிறது,
இமயமலையை வச்சுக்கிட்டு தியானம் பண்றோம். அப்ப என்ன பண்றது, சப்தத்தையும் விட்டுட்டு அதை பற்றிய ஞானம் அதையும் விட்டுட்டு வெறும் பொருள் மட்டும் தியானம் செய்தல். அந்த பொருளை மட்டும் அப்படியே நினைச்சு செய்யுது. முதல்ல மூன்றும் இணைத்து ஒரு கற்பனையாக ஒரு தியானம். அதில் கிடைக்கிற சமாதிக்கு பேரு சவிதர்க்க சமாதி. சவிதர்க்க. அடுத்தது சப்தத்தையும் விட்டுட்டு ஞானத்தையும் விட்டுட்டு வெறும் அந்த பொருளை மட்டும் இருப்பதை போன்று தியானம் செய்யும் பொழுது அப்ப கிடைக்கிற சமாதிக்கு பேரு நிர்வி தர்க்க சமாதி. புரிஞ்சுங்களா? இது ரெண்டு என்னது, ஸ்தூல விஷயத்தை எடுத்து பண்ணும்போது ரெண்டு சமாதி. அடுத்தது சூக்ஷ்ம விஷயத்தை எடுத்துக்கொண்டு, சூக்ஷ்மனா தெரியும் ஒரு இந்திரியத்தோட சக்தி. இப்ப என் கண்ணினுடைய பார்க்கின்ற சக்தி, அதை நீங்க எடுத்துக்கலாம். அது சூக்ஷ்மம், அது கண்ணுக்கு தெரியாது. கண்ணுடைய சக்தி அல்லது காது, அது கேட்கின்ற சக்தி. இந்த மாதிரி சூக்ஷ்மமா எதை வேணா நீங்க எடுத்துக்கலாம். அதை எடுத்து இப்ப அந்த விஷயத்தை, அந்த சூக்ஷ்மமான விஷயத்துக்கு சப்தம், அர்த்தம், ஞானம் மூணு இருக்கு பாத்தீங்களா, இணைந்து ஒரு தியானம் பண்ணும் போது காது இந்திரியம், சப்தம், அதற்குண்டான ஒரு பொருள், காதுக்குள்ள இருக்கிற இந்திரியம், அதற்குண்டான ஒரு ஞானம் இல்லைங்களா, இந்த மூணையும் இணைந்து இருப்பது போல் கற்பனை செய்து தியானம் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய சமாதிக்கு பேரு சவிச்சார. சவிச்சார சவிச்சார சமாதி. அதே சூக்ஷ்ம விஷயத்தை ஒரு காது இந்திரியமோ கை இந்திரியமோ ஏதோ ஒரு இந்திரிய சக்தியை, கண்ணுக்கு தெரியாத எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஒருத்தரை வாழ்த்துதல், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத எந்த விஷயத்தை வேணா நீங்க எடுத்துக்கலாம். சூக்ஷ்மம். சூக்ஷ்ம விஷயத்தில் சப்தத்தை விட்டுட்டு ஞானத்தை விட்டுட்டு அந்த பொருள், அதை மட்டும் அர்த்தத்தை மட்டும் தியானித்து கிடைக்கக்கூடிய சமாதிக்கு பேரு நிர்விசார சமாதி. So 4 types of சமாதியை கொண்டு வராரு. ஃபர்ஸ்ட் சவிதர்க்க, ஃபர்ஸ்ட் சமாதி. சூக்ஷ்ம ஸ்தூல விஷயம், ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்தூல விஷயத்தை எடுத்துக்கிறது. சவிதர்க்க, நிர்விதர்க்க, சவிச்சார, நிர்விசார. திருப்பி சொல்றேன், சவிதர்க்க, நிர்விதர்க்க, சவிச்சார, நிர்விசார. இந்த 4 சமாதி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இதில் சிறந்தது எதுங்கிறத அடுத்த 2-3 ஸ்லோகத்துல இதெல்லாம் வருது. நான் உங்களுக்கு ப்ரிசைஸ் பண்ணி சொல்றேன். இது 4லயும் எது சிறந்ததுங்கிறாரு. இந்த கடைசியா இருக்கு பாத்தீங்களா, சூக்ஷ்ம விஷயத்தில் அர்த்தத்தை மட்டும் எடுத்து வச்சு ஒரு சமாதி அடையிற பாருங்க, நிர்விசார சமாதி. இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சமாதி. ஏன்னா சமாதியிலே 1, 2, 3, அதுல ஹையஸ்ட் லெவல். சமாதியிலேயே நீங்க தியானத்தில் செய்யறதுலயே ஹையஸ்ட் லெவல் சமாதி எதுன்னு கேட்டீங்கன்னா நிர்விசார சமாதி. சூக்ஷ்ம விஷயத்தை எடுத்து வச்சு பண்றது. இப்ப சூக்ஷ்ம விஷயம்னா நீங்க அணுவை எடுத்துக்கலாம், சரி எது வேணா எடுத்துக்கலாம். இப்போ நீங்க இந்த சூக்ஷ்ம விஷயத்தில் நீங்க தியானம் பண்ணி ஒரு அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்சம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பவ பிரத்யேக சமாதி. அதுல ஸ்டாண்ட் நல்லா கரெக்டா நின்னுக்கணும். அதன் மூலியமாக, ஏன்னா நமக்குள்ள ஒரு பெரிய டவுட்டு, இப்போ ஒரு கோயில் ஒரு அமைத்தது அந்த காலத்தில் எப்படி அமைத்தார்கள் இல்லைங்களா? நவகிரகங்களை ஒரு கிரகமும் இதை நோக்கி இந்த திசையில் நோக்கி இருக்குதுங்கிற கோயிலுடைய அமைப்பு, ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயங்கள் சில கோயிலுடைய அமைப்பை நம்ம பார்க்கிறோம். இது எப்படி அமைத்தார்கள்? 9 பிளானட்கள் பூமியை தவிர்த்து 8 பிளானட் நம்மளை சுத்திட்டு, சூரியனை சுத்தி கொண்டு இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? இத மாதிரி விஷயங்களை எப்படி அவங்க கண்டுபிடிச்சு? ஏன்னா சயின்ஸ் அதை அவங்க இன்னும் ஒத்துக்கிறது இல்லை. ஆனா இந்த சூக்ஷ்ம விஷயத்தை எடுத்து வச்சு தியானம் பண்ணி அதுல அந்த நிர்விச்சார சமாதிக்கு வருபவர்கள் என்ன பண்ண முடியும்? அவங்கனால எந்த விஷயத்துக்குள்ள போறோம்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்துக்குள் போய் இந்த புத்தி சக்திக்கு மீறின விஷயத்தை அவர்களால் காண முடிந்தது. புத்தி சக்தி எது வரைக்கும் போகுமோ அதை தாண்டி அவர்களால் காண முடிந்தது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்குள்ள ஒரு சாட்சி பிரமாணம்னு ஒண்ணு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு முதுகு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உட்கார்ந்த முதுகு வலிக்குது அப்படிங்கும் போது அது கண்ணிந்திரியம் கிடையாது. எந்த பிரமாணம்? அந்த வலியை எதன் மூலியமாக, எந்த பிரமாணத்தின் ஏன்னா அது ஒரு ஞானம். வலி ஏற்படுவதுங்க ஒரு ஞானம் இல்லைங்களா? அந்த ஞானம் எனக்கு எப்படி ஏற்பட்டது? கண்ணுலா, காலா, தோலா? எதுவுமே இல்ல. தோல்ங்கிறது மேல இருக்கிறதா, ஸ்பர்ஷத்தை மட்டும்தான். இது உள்ள இருக்கிறது வலி.
அப்படிங்கும்போது அதுக்கு சாஸ்திரம் கொடுக்குற அந்த பிரமாணம், ஏன்னா அந்த முதுகு வலிய உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பெயினை எப்படி நாம எந்த பிரமாணத்தின் மூலியமாக நமக்கு அது ஞானம் ஏற்படுது, வலி இருக்குங்கிற ஞானம் எப்படி ஏற்படுதுன்னா சாட்சி பிரமாணம்னு பேரு. அதுக்கு பேரு சாட்சி பிரமாணம். அது எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னுடைய முதுகு வலியை நான் மட்டும் உணர்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு பேரு சாட்சி பிரமாணம். அவங்க இந்த மாதிரி இந்த என்ன சொல்றது, இந்த யோக சாஸ்திரம், யோகத்தில் மெடிடேஷன், இந்த யோகத்தை சாதனமாக கொண்டு இந்த சூக்ஷ்ம விஷயத்தை தியானம் செய்து அதில் ஒரு சமாதி அடையும் பொழுது அவர்கள் எந்த விஷயத்தை நினைக்கிறாங்களோ அதற்குள் போய் எது வரைக்கும் போறாங்க தெரியுங்களா, பிரகிருதி வரைக்கும் போகக்கூடிய சக்தியை அந்த மனம் பெறுகிறது. பிரகிருதி வரைக்கும் போகும், பிரம்ம தத்துவத்துக்கு போகாது. அதுதான் நாரதர் சொல்லுவாரு. நாரதர் இதுல இந்த சமாதியில நாரதர் தாங்க ஹையஸ்ட் இது அடைந்தவர். அவர் என்ன சொல்வாரு, ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாரு பிருகதாரண்ய உபநிஷத்துல. எனக்கு பிரேத சாஸ்திரம் தெரியும், வாணியல் சாஸ்திரம் தெரியும், பூத சாஸ்திரம் தெரியும், அதாவது இந்த பிரகிருதிக்குள் உட்பட்ட எல்லா விஷய சாஸ்திரமும் எனக்கு தெரியும். ஆனா மனதில் நிறைவு என்பது இல்லை. அப்பதான் சனத்குமாருக்கும் சொல்லி தருவாரு, அது உனக்கு மன நிறைவை தராதப்பா, உட்கார்ந்து ஆத்ம ஞானத்தை பெறுவதற்குண்டான வேதாந்த வகுப்புகளை அவர் ஆரம்பிப்பார். தெரிஞ்சுங்களா? சோ இந்த சூக்ஷ்ம விஷயத்தை தியானமாக எடுத்து பண்ணும் பொழுது அவங்க எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ அங்க புத்தியை தாண்டி அறிகின்ற சக்தியை அவர்கள் பெற்றார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பூமிக்கு இப்ப நமக்கு அதுக்கு பேரு இப்ப நம்ம பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்றோம் இல்லைங்களா. கண் மூலியமாக நம்ம ஓரளவுக்கு தான் நம்மளால பார்க்க முடியும். ஒரு 10 அடி 20 அடி 100 அடி தூரத்தில் என்ன இருக்கு நமக்கு தெரியாது. இதெல்லாம் என்னது, குறையுடையது. நம்ம இருக்கிற பிரமாணங்கள் பிரத்யக்ஷ பிரமாணங்கள் தோஷத்துடன் கூடியது, குறையுடன் கூடியது இல்லைங்களா. ஒரு தோஷம், ஏன்னா தோஷம்னா அவ்வளவு தூரத்துக்கு தான் நம்ம கண்ணு பார்க்க முடியும். காது ஒரு குறிப்பிட்ட சத்தத்தை மட்டும்தான் கேட்கும், அதுக்கு மேல அதிகமான சத்தத்தையும் காதுனால கேட்க முடியாது, அதுக்கு கீழான சத்தத்தையும் காதுனால கேட்க முடியாது. எவ்ரிதிங் இஸ் லிமிட்டட். அது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில மட்டும்தான் ஒர்க் பண்ணும். நம்ம கண்ணும் சரி, காதும் சரி, மூக்கும் சரி. சில வாசனைகளை நம்ம அறியாததை, நாய் வாசனை பிடிக்குது பாத்தீங்களா, நம்மளை விட அதுக்கு நுகரும் சக்தி அதிகம், அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கிடையாது. சோ நம்மளுடைய பிரத்யக்ஷ பிரமாணம் கண்ணு, மூக்கு, வாய், தோல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா லிமிட்டட். அது எல்லைக்கு உட்பட்டு தான் அது வேலை செய்யும். ஆனால் இந்த சமாதியின் மூலியமாக சூக்ஷ்ம விஷயத்தை தியானமாக எடுத்துக்கொண்டு, அது பேர் என்ன, நிர்விச்சார சமாதி அடைந்தவர்கள் எங்க நினைக்கிறாங்களோ அத போய் அந்த சொன்ன சாட்சி பிரமாணத்தின் மூலியமாக அந்த ஞானமும் அந்த விஷயத்தை பற்றிய ஞானம் எங்க போக நினைக்கிறாங்க, வானவியலை பற்றி அறிந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அல்லது ஒரு மெடிசனை கண்டுபிடிக்கணும், ஒரு ஃபீல்டு, எந்த ஃபீல்டு வேணாலும் அந்த யோகி இறங்கலாம். அவனுக்கு பேர் யோகி. எது, அந்த சமாதி அடைந்தவனுக்கு என்ன பேர் கொடுக்கிறோம், யோகி. அந்த யோகி எந்த ஃபீல்டுல சூக்ஷ்ம விஷயம், பிரகிருதிங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பிரகிருதி, அத்தையும் அனைத்தையும் அவன் ஆளுகின்ற தன்மையை, அறிகின்ற தன்மையை அவன் பெறுகிறான். ஆனா அப்படியே பார்த்தோன்னா எல்லாமே தெரியுமா, அப்படி இல்லை. எதில் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மருத்துவத்துல ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறக்கா இருக்கலாம், நவபாஷணம் சிலையை உருவாக்குனது யோகி. அது எப்படி உருவாக்குறதுங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, 9 பிளானட் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சது, ஒரு கோயிலுடைய அமைப்பு எப்படி அமைக்கணும், கொடிமரம் எங்க வைக்கணும், எந்த திசையில் இந்த கோயில், ஒரு இப்ப பாருங்க திருவண்ணாமலை அக்னிஸ்தலம் எப்படி தெரிஞ்சது அவங்களுக்கு, யோகம். அந்த யோக சாஸ்திரத்தின் உதவி கொண்டுதான் அது அக்னிஸ்தலமாக கண்டுபிடிக்கப்பட்டு அங்கு சிவபெருமானுக்கு கோயில் கட்டப்பட்டது. நீங்க எல்லா ஸ்தலமும் இருக்கு பாத்தீங்களா, அக்னி ஸ்தலம், வாயு ஸ்தலம், நீர் ஸ்தலம், இது எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, வித்தவுட் எனி மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ். they don't have any modern equipments. என்ன இருந்தது அவங்க கிட்ட கையில, ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் அவங்க அந்த காலத்துலங்க சர்வசாதாரணமா பண்ணி இருந்திருக்காங்க. இதுதான் பியூட்டி ஆஃப் அவர் கலாச்சாரம். சர்வசாதாரணமா சாதாரண ஒரு குடிசைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இந்த தியானத்தை கத்துக்கிட்டு அந்த அண்டத்தில் இருப்பது இந்த பிண்டத்தை எப்படி கனெக்ட் பண்றது, ஜோசியம். அந்த அண்டத்தில் இருக்கிற பிளானட்ஸ் எப்படி இந்த பிண்டத்தை இணைக்கிறது, அதுக்கு அதுல ஏற்படுகின்ற மாற்றங்கள்,
எப்படி இந்த பிண்டத்தை இந்த சரீரத்துக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதுன்னு யாரு கண்டுபிடிச்சா? எப்படி கண்டுபிடிச்சாங்க? எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கண்டுபிடிச்சாங்க? அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் உள்ள சம்பந்தம், அதுதான் ஜோஷி வானவியல். எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிச்சானா, இந்த சமாதியில் இருக்கும் போது அவங்க எங்க போனாங்க? அந்த பிரகிருதி முழுவதுமே, பிரகிருதி என்னங்க, மாயை தத்துவத்துக்கு பிரகிருதின்னு சொல்லுவோம். அந்த மாயை தத்துவத்தை முழுவதையும் அறியக்கூடிய சக்தியை அந்த யோகி பெற்றிருந்தான். இதுதான் அவங்க நீங்க நம்ம எதையும் நம்ம என்ன பண்ண வேண்டாம், எப்படி இவங்க அதை கண்டுபிடிச்சாங்க, எப்படி இது உட்கார்ந்து தவம் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அந்த தவத்தில், அந்த தியானத்தில், சமாதியில் அவர்களுக்கு அது அந்த அறிவு, அவர்களுக்கு அதான் புத்தி சக்திக்கு மீறின ஒன்றை. இப்ப பூமியில போய் இப்படி நின்று பார்க்கணும்னு வச்சுக்கங்களேன், இந்த இடத்துல நம்ம கண்ணுக்கு அடியில என்ன தண்ணி இருக்குது, எங்க இருக்குது, எவ்வளவு ஆழத்துல இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது தோஷம். நம்ம இந்த கண்ணு பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மூலியமாக நம்ம நிலத்துக்கடியில தண்ணி இருக்கான்னு தெரியாது. ஆனா அந்த யோகி அந்த தர்சனத்தின் மூலியமாக எந்த இடத்துல தோன்றுனா தண்ணி வரும், எத்தனை ஆழத்தில் தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது, எத்தனை அடிக்கு நீ கிணறு தோண்டணும்னு அவங்களால கண்டுபிடிக்க முடிந்ததற்கு காரணம் எது? நிர்விச்சார சமாதி. புரிஞ்சுங்களா? இப்போ இது எல்லாம் ஓகே. இது இவ்வளவு புகழ்ந்து கூறும் போது நாம என்ன ஆயிடக்கூடாது, அது அந்த விஷயம் என்பது ஒரு இடத்துல அது நின்று விடும். எதை? ஆத்மாவை பற்றிய ஞானத்தையோ மோட்சத்தையோ இந்த சமாதி கொடுக்காது. பூரண மனநிறைவை கொடுக்காது. the feeling of insecurity இருந்து நாம் விடுபட முடியாது. feeling of unhappiness இருந்து விடுபட முடியாது. ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தியை பெற முடியாது. யூ மஸ்ட் நோ த, அதாவது இத கத்துக்கிட்டவங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நிர்விச்சார சமாதிக்குள்ள வந்தவங்க சப்போஸ் இஃப் தே என்டர் இன்டு ஞான காண்டம், அப்படியே சிரவணம், அடுத்தது செகண்ட் ஞானம், அடுத்தது ஞான நிஷ்டைக்கு மனம். ஏன்னா வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அவங்க ஒரு சிந்தனையில் அப்படியே வச்சிருக்கிறதுனால, அந்த மனதை பழக்கினதுனால அவங்களுக்கு சாஸ்திரத்துக்குள்ள வந்தாங்கன்னா சிரவணம் முடிக்க முடிக்க ஞானம், ஞானம் முடிக்க முடிக்க ஞான நிஷ்டைங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவங்க அப்ப ஒவ்வொரு மனிதனும் எதை தேர்ந்தெடுக்கணுங்கிறது அவங்க உங்களை பொறுத்தது. அது ஏன்னா இறைவன் சாய்ஸ் கொடுத்திருக்காரு. நீ எதை இதுலயும் போலாம், அதுலயும் போலாம். இதுல போயிட்டு அதுல எது தியானத்துக்குள்ள போய் இந்த நிலையை அடைஞ்சிட்டு நீங்க எங்க வரலாம்? இதுக்கு வரலாம். பவ பிரத்யய சமாதியை பார்த்துட்டு நீ எங்க வரலாம்? உபாய பிரத்யய சமாதிக்கு வரலாம். இல்ல பவ பிரத்யய சமாதிக்குள்ள போகாமலும் எங்க வரலாம்? உபாய பிரத்யதி சமாதிக்கு நாம் வர முடியும். தியானத்துக்குள்ள போய் இந்த சமாதிக்கெல்லாம் போனாதான் மோட்சமானா கிடையவே கிடையாது. இப்படி போயும் வரலாம், போகாமலும் வரலாம். இந்த தெளிவோடு இந்த கடைசி பாகத்தை, ஏன்னா இந்த கடைசி பாகத்துக்கு நான் வந்துட்டோம். முதல் பாகத்தினுடைய கடைசி போர்ஷனுக்கு வந்திருக்கோம். இப்ப நாம இப்ப நான் சொன்ன கருத்துக்கள் தான் அப்படியே ஒரு சூத்திரமாக கடைசி வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. நம்ம அப்படியே சூத்திரமும் வேர்டு பை வேர்டு மீனிங் மட்டும் பார்ப்போம். இப்போ 42 தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. 42வது சூத்திரம். தத்ர சப்தார்த்த ஞான விகல்பைஹி சங்கீர்ணா சவிதர்க்கா சமாபத்திஹி. சமாபத்திங்கிறது தான் சமாதின்னு அர்த்தம். இதுக்கு என்ன சவிதர்க்கா ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு பாத்தீங்களா? சவிதர்க்கா சமாதி. இதுக்கு டெஃபினிஷன் கொடுக்கிறார். சவிதர்க்க சமாதினா என்ன? 4 சமாதிக்கும் அவர் 3 சூத்திரத்துல 42, 43, 44 3 சூத்திரத்துல 4 சமாதிக்கு லட்சணம் டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. இப்ப இந்த சூத்திரத்துல சவிதர்க்க சமாதினா எப்படி அடையப்படுகிறது அப்படிங்கிற டெஃபினிஷனை கொடுக்கிறாரு. தத்ர சப்தார்த்த ஞான விகல்பைஹி சங்கீர்ணா சவிதர்க்கா சமாபத்திஹி. தத்ர வேர்டு பை வேர்டு மீனிங். தத்ர அப்படின்னா இந்த தியான விஷயத்தில் அர்த்தம். தியான விஷயத்தில் சப்த அர்த்த ஞான. சப்தம் அர்த்தம்னா பொருள், அர்த்த அப்படின்னா பொருள், அப்புறம் அந்த பொருளுக்கு உண்டான ஒரு அறிவு ஞானம். இந்த 3ம் விகல்பைஹி. விகல்பம்னா வேற்றுமைகளில், திருத்தியா விபக்தி பகுவச்சனம். அப்போ வேற்றுமைகளில் சொல், பொருள்,
அதனுடைய ஞானம். இந்த வேற்றுமைகளில் சங்கீர்ணா, சங்கீர்ணா சங்கமம், ஒன்றாகுதல், ஒன்றாகி விடுதல். அப்படி கற்பனை செய்து தியானம் செய்யும் போது என்ன கிடைக்குது? சவி தர்க்கா சமாபத்தி. சமாதின்னு எழுதிக்கலாம் நீங்க. சவி தர்க்க சமாதி அடையப்படுகிறது. சப்தம், அர்த்தம்னா பொருள், அதற்குண்டான ஞானம், மூன்றையும் என்னது விகல்பை, அது வேற்றுமைகளில் 3 வேறுதான், கண்டிப்பா வேற்றுமை தான். அதே கற்பனை சங்கமம், சங்கீர்ணனா சங்கமம், ஒன்றாகி விடுதல் போல் செய்து தியானம் செய்து அதன் மூலியமாக அடையக்கூடிய சமாதிக்கு பேரு சவிதர்க்கா சமாதி. இந்த சங்கமம் ஒன்றாகுதல். அடுத்தது 43வது சூத்திரம். ஸ்மிருதி பரிசுத்தௌ ஸ்வரூப சூன்யே வார்த்த மாத்திர நிர்பாசா நிர்விதர்க்கா. இங்க இந்த சூத்திரத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிர்விதர்க்கா சமாதினா என்ன. வாட் இஸ் தி டெஃபினிஷன்? ஸ்மிருதி பரிசுத்தௌ ஸ்வரூப சூன்யே வார்த்த மாத்திர நிர்பாசா நிர்விதர்க்கா. இதை பிரிக்கணும், அப்பதான் அன்வயம் பண்ணாதான் புரியும். ஃபர்ஸ்ட் வேர்டு ஸ்மிருதி, ஸ்மிருதி. ரெண்டாவது வேர்டு பரிசுத்தௌ, சப்தமி இது. சுத்தௌனா அதில். ஸ்வரூப, தேர்ட் வேர்டு ஸ்வரூப. நாலாவது வேர்டு சூன்யே, சூன்யா இவ பிரிச்சுக்கலாம். சூன்யா நெடில் இவ. அடுத்த வேர்டு சூன்யா இவ. அந்த ஆ கூட்டல் ஈர அங்க ஏ ஆயிருக்கு, ஏவ வருது. சூன்யா இவ அர்த்த மாத்திர. அர்த்த செகண்ட் தான். அர்த்த மாத்திர, அர்த்த மாத்திர ஒரே வேர்டு தான். அர்த்த மாத்திர. அடுத்த வேர்டு நிர்பாசா. அந்த சமாதி பேரு நிர்விதர்க்கா சமாதி. அங்க அவர் சமாதிங்கிற வேர்டு போடல. சோ இப்ப மீனிங் ஃபர்ஸ்ட் வேர்டு ஸ்மிருதி நினைவு, ஞாபகம், நினைவு. பரிசுத்தௌ தூய்மை பெறும் பொழுது, அந்த சப்தத்தோடு சம்பந்தம் விடப்பட்டு தூய்மை பெறும்போது. ஸ்வரூப சூன்யே குணங்கள் அற்ற நிலையில் இருக்கும்போது. சூன்யம்னா இல்லாம இருக்கிறது. எது? ஸ்வரூபம்னா அந்த குணங்கள், அந்த பொருளுக்குண்டான குணங்கள், ரூபம் அற்ற நிலையில் இருக்கும்போது. எது மட்டும் இருக்கிறது? அர்த்த மாத்திர, பொருள் மட்டும். அர்த்தம்னா பொருள், அது மட்டும். நிர்பாசா எஞ்சி இருப்பது. நிர்விதர்க்கா, நிர்விதர்க்க சமாதி எனப்படும். திருப்பி சொல்றேன். ஸ்மிருதினா நினைவு, பரிசுத்தௌ தூய்மை பெறும் பொழுது. அந்த தூய்மை பெறுதல்னா என்ன? ஒருத்தன் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு தியானம் பண்றான். அதுல தூய்மை பெறுதல் என்ன அர்த்தம்? அது ரெண்டும் இல்லாமல் ஆவது. எது? அந்த பொருள் மட்டும் நின்று அதனுடைய சப்தமோ அதனுடைய ஞானமோ ரெண்டு இல்லாம அந்த பொருள்ல மட்டும் நினைவு தூய்மை பெறும் பொழுதுன்னா அந்த பொருள் மட்டும் இருக்கிற பேர் தூய்மையான நினைவு. அப்படி நினைவு தூய்மை பெறும் பொழுது எது ரெண்டு ஆப்சென்ட்? ஃபர்ஸ்ட் அர்த்தம் மட்டும் இருக்குது, சப்தமும் ஞானமும் இல்லாம பொருள் மட்டும் இருக்கும். சொரூப குணங்கள் அற்ற நிலையில் இருக்கும்போது, அதான் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த விஷயத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கேங்கிறதெல்லாம் அங்க இருக்காது. நான்கிற அகங்காரம் அங்க இருக்காது. அந்த பொருள் மட்டும் அப்படியே நிற்கும். அது அப்படியே வியாபகம், மனம் முழுவதும் அந்த பொருள் வியாபகம். நான்கிற எண்ணம் அங்க இருக்காது. அந்த அர்த்த மாத்திர கருத்து மட்டும்னா அந்த அர்த்தம்னா பொருள் மட்டும். அர்த்தம்னா பொருள் மட்டும். நிர்பாசா எஞ்சி இருப்பது. மனதில் எது மட்டும் இருக்கும்? அந்த எந்த பொருளை நினைச்சோமோ அது மட்டும். அந்த வாசனையில் இருக்கிற எண்ணங்கள் வர்றது எல்லாம் நின்று போயிருக்கும். நீங்க தியானம் பண்ண உட்காருங்க. ஃபர்ஸ்ட் யாரு பிரச்சனைனா, நீங்க வெளியில கண்ணை முழிச்சு யாரையும் பார்க்க மாட்டீங்க, காது சப்தம் இல்லாத இடத்துல போய் உட்காந்துட்டீங்க. ஆனா மனம் எங்க திரும்ப தெரியுங்களா? உடனே வாசனைக்கு போகும். உள்ள இருக்கிற வாசனைகள் பொதக்கு பொதக்குன்னு வெளியில வரும். அதுதான் தியானத்தின் தொடக்கத்தில் ஒரு கஷ்டப்படுறது. அதுதான் அது தொடர்ந்து அபியாசம் பண்ண பண்ண
வாசனைகள் இருக்கிற பதிவுகளில் இருக்கிற எண்ணங்கள், பதிவுகளில் ஸ்டோரா இருக்கிற எண்ணங்கள் வெளிவராமல், நம்மை தொந்தரவு செய்யாமல், எந்த விஷயத்தை எடுத்து வச்சோமோ அந்த பொருள்ல மட்டும் நின்னுதுன்னா அந்த சமாதிக்கு பேரு தான் என்ன சொல்றாரு அவரு, நிர்பாசா. அந்த எஞ்சி இருக்குவது என்ன, அந்த எஞ்சி இருக்க அந்த அந்த இது மட்டும், பொருள் மட்டும் நிற்கும். மற்றதெல்லாம் நினைவுகள், பதிந்துகள், இந்த பதிவுகளோ புதிதாக ஏற்பட எதுவுமே இல்லாம அந்த பொருள் மட்டும் அப்படி நிக்கிறது. அதுக்கு பேரு நிர்வி தர்க்கா சமாதி. அதான் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பொருளை அறிகிறோம் அப்படிங்கும் போது இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள 2 அறிவு ஆல்ரெடி சிந்திச்சிருக்கிறோம். திருப்பி ஒரு தடவை சிந்திச்சிங்கன்னா இது சமாதிங்கிறது எப்படி ஏற்படுது நமக்கு புரியும். இப்போ நமக்குள்ள ஒரு அறிவு பாத்தீங்கன்னா, ஒரு அறிவினால் பொருள்களை அறிகிறோம் இல்லைங்களா. உள்ள இருக்கிற ஒரு அறிவை, ஒரே அறிவு தாங்க, அது 2 அதனுடைய வேலையை பொறுத்து நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒரு அறிவு நாள் வெளியில் இருக்கிற பொருள்களை நம்ம அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அது மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க இதை பார்த்தீங்கன்னா, டேபை பத்தி இதை பார்த்த ஒரு அறிவு, எந்த பொருளை நீங்க பாக்குறீங்களோ, எந்த சப்தத்தை நீங்க கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அறிவு உள்ள என்ன ஆயிட்டு இருக்கும். அறிதல் நடைபெறும் போது வருகின்ற ஒரு அறிவு, நாலேஜ் இருக்கு. இந்த மாதிரி மாறுகின்ற அறிவுகள் ஓடிக்கொண்டிருக்கும் போது இன்னொரு அறிவு உள்ள இருக்கு. அந்த அறிவு என்னது, இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற அறிவு. இந்த அறிதல் ஏற்படுதுன்னு ஒரு அறிவு பார்த்துட்டு இருக்கா. இந்த அறிவெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு ஒரு அறிவு பார்த்து கொண்டு இருக்கிறது. 2வது அறிவு ஆச்சுங்களா, அதுதான் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். மனத்துல என்ன ஏற்பட்டது, ஃபர்ஸ்ட் அறிவு, அறிதல். அறிவுனா இந்த இடத்துல அறிதல், வெளியில இருக்கிற விஷயங்களை அறிதல் என்னதுதான் ஒரு அறிவு. அது மாறிக்கொண்டிருக்கும் போது மாறாத ஒரு அறிவு, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் என்ன ஆகுது, மாறாமல் வெறும் சாட்சியாக என்னென்னது இருக்குங்கிறத நமக்கு அது தெரிஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த சமாதி வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாறுகின்ற அறிவு இருக்கு பாத்தீங்களா, அதில் ஒரே விஷயத்துல அப்படியே புடிச்சு நிக்கிறது. மாறுகின்ற அறிவு, அறிதல் ஏற்படுகின்ற இடத்தில் ஒரே விஷயம் நிற்றல், அதுக்கு பேர் தான் சமாதி. அதை நான் அறிகிறேன் ஒரு அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அது மாறாது, அது அப்படியே வாட்ச் பண்ணி அது அப்படியே தான் இருக்கும் எக்ஸிஸ்டன்ஸ். ஆனா இந்த மாறுகின்ற அறிவு மாறாமல் ஒரே விஷயத்தில் நிற்றல் சமாதின்னு புரிஞ்சுக்கணும். ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் சமாதியில கிடையாது, அது சாட்சி சொரூபமாக அதனுடைய சந்நிதியில் இந்த மனம் அறிதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி புரிஞ்சுக்கணும். 2வது அறிவு ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் புரிஞ்சுக்கலாம். அதனுடைய சந்நிதியில் மனம் அறிதல்ங்கிற ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சமாதி வரும்போது அந்த கண்டினியூஸ் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறது. டப்புன்னு நின்று ஒரே ஒரு அறிவு, அவ்வளவுதான். அது என்னது, ஒரு பொருளை பற்றிய, அதனுடைய சப்தத்தை பத்தியோ, அதை நான் தியானம் பண்றங்கிறத பத்தியோ, தியான விஷயத்தை நான் எடுத்து வச்சிருக்கிற பத்தியோ எந்த எண்ணங்களும் இல்லாமல் அது மட்டும் நிக்கிறதுக்கு தாங்க சமாதி. இப்போ இதுல ஒரு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதுதான் அந்த அர்ஜுனன் மரத்தில் இருக்கிற பறவையை அடின்னு சொன்னதுக்கு அப்புறம் துரோணாச்சாரியர், உனக்கு என்ன ஒருத்தரா உனக்கு என்ன தெரியுது, ஒன்ன தெரியுதுன்னு கேட்கும்போது ஒருத்தர் எனக்கு கிளை தெரியுது, கிளை மேல உட்கார்ந்து இருக்கிற ஒரு பறவை தெரியுது, இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அர்ஜுனன் என்ன சொன்னா, அந்த பறவையின் கண் மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அறிதல்ங்கிற மாறிக்கொண்டிருக்கிற அறிவில் அவன் எதை பிக்ஸ் பண்ணிட்டான், கண். அந்த பறவையினுடைய கண் அப்படி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. அதுதான், அதைத்தான் இவர் சொல்ற, அதுதான் கிட்டத்தட்ட அது என்னது, சமாதி மாதிரி. எது விஷயத்தை எடுத்து வச்சு அதுல அப்படியே நிக்கும் போது அந்த கண் உருவம் மட்டும்தான் அவனுக்கு தெரியுதுன்னு என்ன அர்த்தம், அந்த மாறுகின்ற அறிவில் அந்த அறிவு மாறுகின்ற அறிவு அப்படியே ஸ்டாப் ஆகி அந்த கண் மட்டும் தெரியுதுங்க போது எஃபிஷியன்ட்டா அவன் என்ன பண்ண முடியும், அந்த கண்ணை குறிபார்த்து அடிக்க முடியும். அதுதான் அவரு இந்த இடத்துல, அதுக்கு பேர் சமாதி. இது தியானத்தின் மூலியமாக கிடக்கூடிய சமாதி. நான் உதாரணத்துக்கு அந்த மாறுகின்ற அறிவு எப்ப பிக்ஸ் ஆகுது, உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் எப்ப அதிகமாகும்னா, நீங்க அந்த மாறுகின்ற அறிவை ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ண கத்துக்கிட்டுன்னு வச்சுக்கங்களேன், அந்த குழந்தை வகுப்பு முடிகிற வரைக்கும் அப்படியே இப்ப நீங்க இந்த வகுப்புல கேட்கும் போது அந்த மாறுகின்ற அறிவை அப்படி ஸ்டப்னு நிறுத்தணும். எது வேற விஷயங்களுக்கு போகாமல் இந்த விஷயத்தை அப்படியே நீங்க கேட்டு பழகுறீங்க பாருங்களா, திஸ் இஸ் தியானம்.
எங்க சுவாமி சொல்லுவாரு, நீ வகுப்புகளை ரெகுலரா கேட்கறது என்னது, என்ன பண்றோம் நாம அப்படி பிக்சிங், அந்த மாறுகின்ற அறிவு என்ன பண்றோம், ஒரு இடத்துல வேணாலும் பிக்ஸ் பண்ணுவோம். இதை தவிர நீங்க எந்த வேலை செய்யும் போதும் இதை நீங்க செய்ய மாட்டீங்க. அதனால இந்த மனம் என்ன ஆயிடுச்சு, மனம் போன போக்குல நாம பின்னால போயிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்றது, 1 மணி நேரம் ஏ மனமே வகுப்பை கவனி சொல்றேன் பாத்தீங்களா. இதுவும் ஒரு டைப் ஆஃப் தியானமும் சுவாமிஜி சொல்லுவாரு. ஓகேங்களா. அடுத்தது 44வது சூத்திரம். அடுத்து இப்ப 2 சொல்லிட்டாரா, தர்விதர்க்கா நிர்விதர்க்கா. அடுத்து விசார சவிச்சார சூத்திரம் படிக்கிறேன். ஏத்தையைவ சவிச்சாரா நிர்விச்சாரா, 2 வருது பாருங்க. சவிச்சாரா நிர்விச்சாரா ச சூக்ஷ்ம விஷயா. வேற 2 சொன்னதும் ஸ்தூல விஷயத்தை எடுத்து வச்சு தியானம் பண்றது. இது சூக்ஷ்ம விஷயம். சூக்ஷ்ம விஷயா வியாக்கியாதக. ஏத்தையைவ சவிச்சாரா நிர்விச்சாரா ச சூக்ஷ்ம விஷயா வியாக்கியாதா. மீனிங் எழுதிக்கலாம். ஏத்தையா ஏவ, இப்ப முதல்ல சொன்னோம்ல அதே முறையை போல, அதே முறையில், ஏத்தையான மேல சொன்ன அதே முறையிலே ஏவ வருது. அப்ப அந்த முறையிலேயே அடுத்த 2 விளக்கிட்டு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். அந்த முறையிலேயே, மேல சொன்ன விளக்கம் சொன்ன அந்த முறையிலேயே. என்ன 2 இருக்கு, இன்னும் 2 சவிச்சாரான ஒரு சமாதி இருக்கு, நிர்விச்சாரா ஒண்ணு இருக்கு. அதுக்கு அதே பேரு தான், சவிச்சாரா சமாதி நிர்விச்சாரா சமாதி. எதை வச்சு, சூக்ஷ்ம விஷயா வியாக்கியாதக. சூக்ஷ்ம விஷயத்தை எடுத்து வைத்து தியானம் பண்ணும் பொழுது இந்த சமாதி நமக்கு கிடைக்குது. சூக்ஷ்ம விஷயா, சூக்ஷ்ம விஷயத்தை எடுத்து வைத்து நீங்க தியானம் பண்ணும் பொழுது, அதே மாதிரி சூக்ஷ்ம விஷயத்துக்கு என்ன இருக்கு, 3 இருக்கா. ஃபர்ஸ்ட் என்னென்னப்பா இது பார்த்தோம், சப்தம், அர்த்தம், ஞானம். இந்த 3 ஒன்றாவதை போல் இருந்து 3 ஒன்றாவதை போல் கற்பனை செய்து தியானம் பண்ணும்போது அப்ப கிடைக்கிறது பேரு சவிச்சாரா. 4வது அர்த்தம் மட்டும், எந்த சூக்ஷ்ம விஷயத்தை நினைச்சீங்களோ அதுல மட்டும் அப்படியே நிக்கிறது, நிர்விச்சாரா சமாதி. சோ இது எல்லாமே எதுல ஞாபகம் வச்சுக்கணும், சம்பிரஜாத சமாதி. எது, பவ பிரத்யய சமாதி ஞாபகப்படுத்திக்கிட்டு அடுத்து நம்ம எங்க போலாம், 45வது சூத்திரம். சூக்ஷ்ம விஷயம். இப்ப மறுபடியும் அவர் என்ன பண்றாரு, சூக்ஷ்ம விஷயம்னா எப்படி எடுத்துக்கிறது, எதை எடுத்துக்கிறது அப்படிங்கறது விளக்குறாரு. சூக்ஷ்ம விஷயத்துவம் சாலிங்க பர்யவசானம். அழகான வார்த்தை. சூக்ஷ்ம விஷயத்துவம். எது சூக்ஷ்ம விஷயம், எதை நான் எடுத்துக்கிறது, சாலிங்க பர்யவசானம். எது வரைக்கும் சூக்ஷ்ம விஷயங்கிறார், அது வரைக்கும். பரியந்தம்னா அது வரைக்கும், பிரகிருதி வரைக்கும்ங்கிறார். சூக்ஷ்ம விஷயம் நீ பிரகிருதி வரைக்கும் எதை வேணா எடுத்துக்கலாம். பஞ்சபூதானி, சூக்ஷ்ம பூதானி இல்லைங்களா, பூதங்கள் எடுத்துக்கலாம், அணு எடுத்துக்கலாம், தன்மாத்திரை, அதாவது தன்னோடு கலக்காத அந்த பஞ்ச ஸ்தூல பூதங்கள் தன்மாத்திரையில் இருக்கிறத எடுத்துக்கலாம். அகம்ங்கிற ஒரு தத்துவத்தை எடுத்துக்கலாம். மகத்து பிரகிருதிங்கிற ஒரு தத்துவமே என்னதுதான், சூக்ஷ்மம், அதை எடுத்துக்கலாம். அகங்காரம் அது என்னதான், கண்ணுக்கு தெரியாத விஷயம் என்னது, அகங்காரம், அதை எடுத்துக்கலாம். எதை வேணா எடுத்துக்கலாம். எது வரைக்குங்கிறாரு, அதனுடைய முடிவு எங்க, ஹிரண்ய கர்ப்பக சூக்ஷ்ம சரீர அபிமானின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, பிரகிருதி வரைக்கும், மாயை வரைக்கும் நீ எதை வேணாலும் எடுத்து பண்ணலாம். அதுதான் சொல்றாரு, மீனிங் எழுதிக்கலாம். சூக்ஷ்ம விஷயம் என்பது சூக்ஷ்ம விஷயம்னா எதை எடுத்துக்கிறனா, நீ இந்த உலகத்துல எதை பார்த்து, எது உன்னா சூக்ஷ்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம் எதை நீ எடுத்தாலும் அது எங்க முடிவடையும், பிரகிருதியில் அது முடிவடையும். அது வரைக்கும் நீ எதை வேணா எடுத்து வச்சு பண்ணலாம். சூக்ஷ்ம விஷயம் என்பது என்ன சொல்றது, பிரகிருதி முடியும் வரை கொண்டது. அதான் இந்த மீனிங். அவ்வளவுதான் இந்த சூத்திரத்தின் மீனிங். என்னன்னா, அந்த சூக்ஷ்ம விஷயம்ல நுண்பொருள், கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம விஷயம் என்பது பிரகிருதியை முடிவுடன் கூடியது, மாயா தத்துவத்து வரைக்கும் கூடியது, முடிவாக கொண்டது. பிரகிருதியை, மாயையை முடிவாக கொண்டது. ஏன்னா பரியந்தம் வருது, அப்ப முடிவாக கொண்டது. சூக்ஷ்ம விஷயம் எதை வேணா எடுத்துக்கலாம், ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. சூக்ஷ்மமான விஷயங்களை வைத்து சமாதி நிலை அடையும் பொழுது மனம் என்ன பண்ணும் தெரியுங்களா, பிரகிருதி தத்துவத்தை அதை அடைகிறது. அந்த சூக்ஷ்ம விஷயத்தை எடுத்து வச்சு நீங்க பண்ணும்போது மனம் என்ன எதை அடையுது, பிரகிருதி தத்துவத்தை அறிகின்ற சக்தியை அது அடைகிறது. இதுதான் சூக்ஷ்ம விஷயம். எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அணு தத்துவம் சொல்லுவாங்க, அணு என்ன சொன்ன, அகம் தத்துவம்,
சூக்ஷ்ம பூதங்கள், எதை வேணா நீங்க எடுத்துக்கலாம். அதுல என்ன சொல்றது, நமது மனதை எடுத்துக்கலாம், பரமாணு எடுத்துக்கலாம், அகங்காரத்தை எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அத விஷயத்தை சொல்லிட்டாரு. அடுத்தது 46வது சூத்திரம். சரி, தா ஏவ சபீஜக சமாதிஹி. அடுத்த சமாதி வீடு வருது, சபீஜக சமாதி. எது? தா ஏவ சபீஜக சமாதி. தாகா விசர்க வரும், அங்க டிராப் ஆயிடுச்சு ஏ வந்ததுனால. அப்படி பிரிக்கும் போது தாகா. இப்ப சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் 4 சமாதி சொன்னார் பாத்தீங்களா, சவித்தர்க்க, நிர்வித்தர்க்க, சவிச்சார, நிர்விச்சார, இதெல்லாம் சபீஜ சமாதி. பீஜம், அங்க வி இருக்குது, பி போடணும், பீஜ சமாதி. அதாவது தாகா, இதுவரை பார்த்த சமாதிகள். தாகா சமாதிங்கிறது ஃபெமினைன், அதனால புரோனோன் என்ன வருது, தாகா. இதுவரை பார்த்த சமாதிகள் களுமே ஏவ சபீஜ சமாதி, விதியுடன் வாசனைகளுடன் கூடிய சமாதி. பீஜத்துடன் கூடியதுன்னா வாசனை, வாசனையுடன் கூடியது, என்ன சொல்றது, பதிவுகளுடன் கூடியது. பதிவுகள் வேலை செய்யும், மனதில் இருக்கிற பதிவுகளுடன் கூடியது. சம்சாரத்திற்குள் இருப்பது, மோக்ஷம் அல்ல. ஏன் என்ன சொல்றாரு, சபீஜன பந்த கேத்துகு, சம்சாரத்துக்கு உட்பட்டது. இந்த சமாதி அடைவதனால் சம்சார ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி, மனதில் இருக்கிற இதெல்லாம் என்ன கிடையாது, சம்சார நிவிருத்திங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். சம்சாரத்துக்கு உட்பட்டது, சம்சாரத்துக்குள் இருப்பது, இது மோட்சம் அல்ல. ஏன்னா மோட்சம்னா என்ன, இந்த உலகம் மித்யா, ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம், அதுதான் ஞானம் இல்லைங்களா. பிரம்மங்கிறது சத்தியம், இந்த உலகம்ங்கிறது என்னது, மித்யா. அப்படிங்கிற ஞானத்தினால் அடையப்படுவது மோட்சம், இதன் மூலியமாக அடையப்படுவதல்ல. அப்ப பாருங்க, இதனாலதான் பாருங்க, இது ஒரு பயத்துடன் கூடியது. எது, இவ்வளவு நம்ம 4 பார்த்தோம் பாத்தீங்களா, சவிதா, சவிக்கார, நிர்விக்காரெல்லாம், இதெல்லாம் பண்றவங்களுக்கு பயம் இருக்கும். ஏன்னா பயம் நிவிருத்தி தான் என்னது, மோட்சம் இல்லைங்களா. இங்க பாருங்க பயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படிங்க இந்த சமாதிக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் என்னங்க பயம் இருக்குன்னா, ஏன்னா சம்சார நிவிருத்தி இல்லையாங்க. சம்சாரம் என்ன, பயம் என்னது, ஒரு சம்சாரம். எப்படி ராகம் துவேஷம், அது மாதிரி பயம்ங்கிறத எடுத்துக்கிறேன், அது இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ராவணன் எவ்வளோ பெரிய தவம் பண்ணி சிவபெருமானையே தம் முன்னால கொண்டாந்து நிக்க வச்சாருன்னா சாதாரண தவம் அல்ல. ஆனா மனதிற்குள் பயம் இருந்ததுனால்தான் சிவபெருமான் என்ன கேட்டார், அவரு, நான் மனிதனாலும் சாகக்கூடாது, தேவர்களாலும் எனக்கு இறப்பு வரக்கூடாதுன்னா என்ன, ராவணனுக்குள்ள என்ன இருந்தது, பயம் இல்லையா. சிவபெருமான் வந்ததுக்கு அப்புறம் ஏன் தன அது வரத்தை கேட்கிறாங்க, ஹிரண்யகசிபு என்ன வரத்தை கேட்டாங்க, எல்லாம் அரக்கர்கள் அசுரர்கள் எவ்வளவு தியானம் பண்ணி எந்த சமாதி அடைந்திருந்தார்னு யோசனை பாருங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ள என்ன போகல, பயம் போகல. இது ஒண்ணு என்னது, ப்ரூஃப். எதுக்கு ப்ரூஃப், இதுல நீங்க என்னதான் சமாதிக்கு போனீங்கனாலும் பயத்தில் இருந்தோ, ராகத்வேஷத்தில் இருந்தோ, மாற்றான் மனைவி மேல ஆசைப்பட்டான், ராகம். ராவணனுக்கு என்ன ஆசை, ராகம். மாற்றான் மனைவி மேல ஏன் வந்தது. சோ இதெல்லாம் தான் ப்ரூஃப். எது இவர் சொல்ற, பதஞ்சலி சொல்றக்கு இவங்க எல்லாம் ப்ரூஃப். லாஜிக்கா நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ராவணன், இரணிகசிபு, யார வேணா எடுங்க, அவங்க பாருங்க ஸ்தூல அபியாசம் அதிகம் அவங்களுக்குலாம். ஸ்தூலத்தில் அபியாசம்னா தலைகீழா நிக்கிறது, அதெல்லாம் ஸ்தூல அபியாசம் அவங்க நிறைய பண்ணாங்க. சூக்ஷ்ம மனத்தால் செய்யக்கூடிய அபியாசம் நிறைய பண்ணாங்க. ஆனா அவர்களுக்கு ஏன் மரண பயம் போகவில்லை என்றால், சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதி மரண பயத்தை போக்காது, மரணமில்லா பெருவாழ்வையும் கொடுக்காது. அதுக்கு தான் உதாரணம் கொடுத்தேன். ராவன், நீங்க எல்லா அசுரங்களையும் எடுத்துங்க, லிஸ்ட், பெரிய லிஸ்ட் எடுங்க. எடுத்தோன்னு என்ன கேட்பாங்க, சாவாவரம். ஏன், சாவக்கண்டு பயம் இருக்கிறதுனால தானே சாவாவரம் கேட்கறான். அப்ப சாவக்கண்டு பயம் இருக்குன்னா அஞ்ஞானி, அவ்வளவுதானே. மரணமில்லா பெருவாழ்வை அடையாதவன் சாவுக்கு கண்டு பயப்படுகிறான், சாவாத வரத்தை கேட்கிறான். அவ்வளவுதான் லாஜிக். சோ மன தூய்மை இல்லாமல், புரிஞ்சுங்களா, மனதை மட்டும் ஒடுக்கியதனால் வர பிரச்சனை தான் ராவணன் ஃபேஸ் பண்ணான். மன தூய்மை, இது எல்லா மெடிடேஷன் சென்டர்ஸும் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம். ஃபர்ஸ்ட் மனதை தூய்மைப்படுத்தணும். இப்ப ராவணன் மன தூய்மை இல்லாமல், ஆனா மனதை மட்டும் ஒடுக்கியதனால்
எங்க வரைக்கும் போனான்? சமாதி வரைக்கும் போனான். ஆனா என்ன இல்ல? மன தூய்மை இல்லாததனால் அவர்கள் என்னதான் ஆனாங்க? அசுரர்கள். அதை போல இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல மெடிடேஷன் சென்டர்ஸ் ஆரம்பிச்சு மனதை குவித்தல் மட்டும் நீங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்க அசுரர்கள் ஆவதற்குத்தான் வாய்ப்பே தவிர. ஏன்னா என்ன பண்ணிருக்கணும்? மன தூய்மையுடன் கூடிய சமாதி. புரிஞ்சது? அதுதான் மனிதனை முன்னேற செய்யும். மன தூய்மை விட்டுட்டு வெறும் அந்த சமாதி நிலைக்கு தியானம், மெடிடேஷன், இந்த தியானம், அந்த தியானம், அந்த தியானம், பேரெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. இப்ப வர ஆல்பா பீட்டா எத்தனையோ தியானம், நோ யூஸ். அவங்களுடைய மன அமைதிக்கு அது உதவாது. அதுக்கு உதாரணம் ராவணன், கிரண்யகசிபு. எனக்கு ஞாபகம் வந்த 2 பேர். நீங்க என்ன சொல்லலாம், நீங்க இதுல எடுத்து லிஸ்ட் எல்லாத்தையும் எடுங்க. எல்லா புராணங்கள் இருக்கிற அனைத்தையும் பாருங்க. எல்லாரும் தவத்தில் சிறந்தவர்கள். சாதாரண தவத்தால் இது ஸ்தூல அபியாசம், உடம்பையும் வருத்திக்குவாங்க, மனதையும் அந்த தவ செய்யக்கூடிய வலிமை பெற்றவர்கள். ஏன் சாவை கண்டு பயந்தார்கள் என்றா இவங்க போனதெல்லாம் என்னது? பவ பிரத்யய சமாதி. சம்சாரத்துக்கு உட்பட்ட சமாதி பயத்தை, மரண பயத்தை கொடு. அது விளக்க முடியாது. அந்த சமாதியின் மூலியமாக மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியாது. அடுத்தது 47வது சூத்திரம். இது என்ன சொல்றாருன்னா, இந்த 4 சமாதி சொல்லிட்டேனே, 4ல எது பெஸ்ட்? நான் முதலே சொல்லிட்டேன், சவிச்சாரம் தான் பெஸ்ட்னு சொல்ல போறாரு. பார்க்கலாம். 47 நிர்விச்சார வைசாரத்யே அத்தியாத்ம பிரசாதக. அந்த இடத்துல ஆ போட்டுட்டா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நிர்விச்சார வைசாரத்யே. நிர்விச்சார ஃபர்ஸ்ட் வேர்டு, வைசாரத்யே 2வது வேர்டு, 3வது வேர்டு அத்தியாத்ம. இந்த இடத்துல அத்தியாத்ம மனம். பிரசாதக, மனம் பிரசாதம் அடையும், மனம் அமைதி அடையும் அர்த்தம். அதாவது நிர்விச்சார 4 சமாதியில 4வது சமாதி பத்தி சொல்றாரு. நிர்விச்சார சமாதி வைசாரத்யே அப்படின்னா மேலோங்கும் பொழுது, அந்த சமாதிக்கு அவங்கனால நிக்க முடியுங்கிற பொழுது சூக்ஷ்ம விஷயத்தை எடுத்து வைத்து அந்த வெறும் அந்த அர்த்தத்தை மட்டும் மனதில் புடிச்சு வைக்கிற சக்தி படைத்த அந்த மனது, அந்த அத்தியாத்ம, அந்த மனம் பிரசாதம். மனப்பிரசாதம்னாங்க மனம் அமைதி அடையும். அப்புறம் மனம் அறிவை பெறுவதற்கு தகுதி அடையும். குவாலிஃபைடு மைண்ட். எது? ஆத்ம ஞானத்தை பெறுவதற்குண்டான தகுதியை அடையும். அப்புறம் ஒரு கேட்டு புரிந்து கொள்கிற சக்தி மனதிற்கு கிடைக்கும். கேட்டு புரிஞ்சுக்கிற சக்தி. அதான் சொன்னேன் முதலியே, சிரவணம் நடக்கும் போதே அவங்களுக்கு மனனம் நிதித்தியாசனம் அதிக காலம் ஆகாது. ஞானம், ஞான நிஷ்டையெல்லாம் கட கட கடன்னு வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு மனம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க? பரிசுத்த நிலை. சோ அந்த நிதித்தியாசனம் எல்லாமே என்ன, சிரவணமே என்ன ஆயிரும் அவங்களுக்கு? நிதித்தியாசனமாக ஆகி ஞானம், ஞான நிஷ்டைக்கு அவங்க ஈஸியா போக முடியும். சித்தத்தில் தெளிவு, பேரமைதி, சாந்த நிலை, இதுதான் பிரசாதம். ஏன் பிரசாதம் சொல்றோம்னா, அது இறைவனுடைய அருளால் கிடைக்கக்கூடியதுனால பிரசாதம் வச்சுக்கலாம். 2வது அந்த சித்த தெளிவு, ஒரு பேரமைதி, என்ன சொல்லலாம், சாந்த நிலை பேரு. அந்த நிலை பெற்ற மனதுக்கு பேரு பிரசாதம், அத்தியாத்ம பிரசாதம். அந்த நிலைக்கு அவர்கள் வருவார்கள். அதுக்கப்புறம் வேதாந்த வகுப்புகள்ங்கிறது அல்வாவை போட்டு முழுங்குற மாதிரி. ஜீசன் சொல்லு, வாயில ஓட்டா எப்படி கொடக்கணும், அல்வா அது வாட்டுக்குள்ள போகுதோ. புரிதல் அவ்வளவு அழகாக உள்ளதை உள்ளபடி, சொல்றதை சொல்றபடி புரிந்து கொள்கின்ற சக்தி அந்த மனதிற்கு கிடைக்கும். நோ டவுட் இன் தட். அடுத்து 48. இது ஒரு முக்கியமான சூத்திரம். ரிதம்பரா தத்ர பிரக்ஞா. ரொம்ப சின்ன சூத்திரம் தான், பட் ஆழமான கருத்துக்களை கொண்டது. ரிதம்பரா தத்ர பிரக்ஞா. ரிதம்பரா தத்ர பிரக்ஞா. இப்ப ரிதம்பரா ஒரு புது வேர்டு வருது. தத்ரனா அங்குன்னு அர்த்தம், அப்பொழுதுன்னு அர்த்தம். தத்ரங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? அப்பொழுது. பிரக்ஞான ஞானம். கடைசி 2 வேர்டுக்கு நான் மீனிங் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ரிதம்பரா என்னன்னு பார்க்கலாம். தத்ர அப்படின்னு என்ன சொன்னேன்? தத்ரனா அப்பொழுது அல்லது அங்கு, அது மாதிரி ஒரு ப்ரோனவுன். பிரக்ஞான ஞானம். ரிதம்பராங்கிறதுங்க, அதாவது ஒரு மனது ஒரு நிலைக்கு வரும்போது அதுக்கு கொடுக்கிற பேரு ரிதம்பரா. ரிதம்னா உண்மை, பரானா தாங்குதல்.
அந்த வேர்டை பிரிச்சு பாத்தீங்கன்னா ரிதம் வதிஷ்யாமி, சத்தியம் வதிஷ்யாமி. இதுல வருது தைத்திரிய உபனிஷத்துல என்ன வருது? ரிதம் வதிஷ்யாமி. அப்ப ரிதம் மீன்ஸ் உண்மைக்கு மேலானது ரிதம். இப்ப நீங்க ஒருத்தர் கேக்குறாங்க என்ன எனக்கு அவங்க சொன்னாங்கன்னு கேட்டா, அவங்க சொன்னது அப்படியே சொன்னா அது உண்மை, சத்தியம். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க உங்ககிட்ட அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு பேர் உண்மை. ரித்தம் நாங்க அவங்க சொன்ன விஷயத்த ஆராய்ந்து சொன்னது சரிதானான்னு தெரிஞ்சு அது மற்றவங்கிட்ட சொல்லும் போது ரித்தம். புரிஞ்சுங்களா? 8 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் வருது, ஒருத்தர் சொல்றாங்க, இன்னொருத்தர் சொல்லும் போது இன்னைக்கு ட்ரெயின் 8 மணிக்கு வருதா லேட்டா, இதெல்லாம் தெரிஞ்சு மற்றவங்ககிட்ட நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, விசாரிச்சு உண்மையை இன்னைக்கு நிலைமை கண்டுபிடிச்சு, அதுக்கு பேர் தான் ரிதம் வதிஷ்யாமி சாஸ்திரம். அது அப்படி பேசணும். எதை நீ பேசினாலும் ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக அப்படியே 8 மணிக்கு ட்ரெயின் சொல்லக்கூடாது. ஏன்னா 7 மணிக்கு நீங்க முன்னாலே வந்துச்சு வச்சுக்கல, அவங்க ட்ரெயின்ல போய் ட்ரெயினை பிடிக்க முடியாது. ஸோ ஏதாவது விஷயம் கேட்டு சொல்லணும்னு வரும்போது விசாரிச்சு சொல்லணும். அது ரித்தம் வதிஷ்யாமி. இவர் என்ன சொல்லி இங்க நாம அந்த ரித்தம்ங்கிறோட இங்க வரதுனால உங்களுக்கு அந்த ரித்தம் புரிய வச்சேன். ரித்தம் பரா. ரித்தம் நாங்க உண்மையை அத பரானா தாங்குதல், அந்த உண்மையை தாங்குகின்ற சக்தியை, அந்த அதாவது என்ன சொல்றது, உண்மையை புரிந்து கொள்கின்ற சக்தி படைத்த மனதுக்கு பேரு ரிதம்பரா. அந்த நிலைன்னு எடுத்துக்கலாம். மனம் வருகின்ற அந்த நிலை, மனத்துக்குன்னு சொல்லக்கூடாது, அந்த மனம் பெறுகின்ற நிலைக்கு பேரு என்னது? உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்கின்ற சக்தி, உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்கின்ற நிலைக்கு, மனம் பெறுகிற நிலைக்கு பேரு ரிதம்பரா. ஏன்னா உண்மை என்ன பண்ணுறது? தாங்கணும். பரான என்னங்க? தாங்குதல். நான் அதை முதலே சொல்லுவேன். ஒரு ஞானத்தை புதிதாக இவ்வளவு நாள் கேட்காத ஒரு உண்மை தத்துவத்தை பற்றிய ஞானத்தை நீங்க கேட்கிறீங்க அப்படின்னா அது புத்தி அதை ஏற்று புரிஞ்சுக்குச்சுன்னு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடக்கூடாது. மனம் அதை தாங்குகிற சக்தி பெற்றால் மட்டும்தான் ஞானத்திலிருந்து ஞான நிஷ்டைக்கு போக முடியும். ஞானம்ங்கிறது புத்தியில் ஏற்பட்டுரும். இது ஆத்ம தத்துவம், சரீரம்ங்கிறது என்னது, சரீரம்ங்கிறது மித்தியா, ஆத்மாங்கிறது சத்தியம், இதெல்லாம் திக் திருஷ்ய விவேகம் டெக்னிக்கு இதெல்லாம் புரியும். ஆனா மனம் அதை தாங்குகிற சக்தி பெற்றால்தான் நம்ம நிஷ்டைக்கு போக முடியும். ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டைக்கு போனா மனம், அப்ப மனதை தாங்குகிற சக்தி எப்படிங்க கொடுக்கட்டும்? ஒரு புது ஞானத்தை நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, சாஸ்திரம் எனக்கு சொல்லிக் கொடுக்குது, அதை என் மனம் தாங்குற அளவுக்கு சக்தியை நான் எப்படி மனதுக்கு கொடுப்பது? அதான் அடுத்த கேள்வி. எப்படிங்க நான் கொடுக்கட்டுனா, மனதில் இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றுங்கள். மனதை சக்தியுடன் இறைவன் படைத்திருக்கிறார். நீங்க ஒன்னு சக்தியை புடிச்சுக்கொண்டு அது மனதுக்குள்ள கொடுக்க வேண்டாம். மனதை நீங்க பண்ணி வச்சிருக்கிற அழுக்கை நீக்கினால் மனம் இயற்கையாகவே சக்தி படைச்சதுதான். அதுல டவுட்டே கிடையாது. நாம இந்த அஜ்ஞானத்தின் காரணமாக ஒவ்வொரு டிரான்சாக்சன் இந்த உலகத்துல பண்ண 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 எதை மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறோம்? மனதுக்குள்ள ராகம், துவேஷம், காமம், குரோதம், மதம், மாத்சரியம், இதையெல்லாம் உள்ள போட்டு போட்டு மனதை என்ன பண்ணி வச்சுட்டோம்? அழுக்கு. மனம் என்ன ஆயிடுச்சு? சக்தியை இழந்து விட்டது. அதனாலதான் புதிதாக ஒரு ஞானத்தை கொடுக்கும் போது புத்தி ஏத்துக்கும். மனம் நீட்ஸ் அபியாசம், தடுமாறும். அப்போ எந்த எந்த குணத்தில் இருக்குது அந்த மனம்? ரஜோகுண தமோகுண பிரிடாமினண்டாக மனம் இருக்கும் போது மனம் சக்தி இழந்திருக்கும். நீங்க சத்துவ குணத்துக்கு மனதை கொண்டு வந்தீங்கன்னா தான் மனம் சக்தியை பெறும். சத்துவகுண மனத்தில் என்ன இருக்கும்? புரிதல். அப்படி அல்வா மாதிரி அது புரிஞ்சுக்கும். எப்போ? சத்துவகுண பிரதான மனம். அதுக்கு என்ன பண்ணணும்? ராகத்வேஷத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன? அது எல்லா டெக்னிக் நான் பார்த்துட்டு தானே வரோம். கர்மயோகம் பண்ணு. சத்துவகுண பிரதானத்துக்கு என்ன பண்ணட்டும்? வாழ்க்கை முறையை மாற்று. இப்படித்தான் எந்திரிக்கணும், இதைத்தான் சாப்பிடணும், இதைத்தான் பேசணும், இதையெல்லாம் பேசக்கூடாது. வாக்தபஸ், சரீரத்துக்குண்டான தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். சரீர மனதுக்குண்டான தர்மம், வாக்குக்குண்டான தர்மம், பேச்சு தர்மம் சொல்ல பாத்தீங்களா? எல்லா தர்மத்தையும் இப்ப புரிஞ்சுங்களா எங்க வந்து நிக்கிறோம்னு? தர்மம். எப்ப நீங்க சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், வர்ணாசிரம தர்மம், வர்ண தர்மம், ஆசிர தர்மம், மன தர்மம், புத்தி தர்மம், இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மனம் எங்க வந்துடும்? சத்துவ குண பிரதானம். அந்த மனம் பலமடையும். அந்த மனதை கொண்டுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? கர்மயோகமே பண்ண முடியும்.
அப்பதான் ராகத்வேஷத்துல இருந்து விடுபட முடியும். சோ சத்தோ குண பிரதான மனதுக்கு மாற்றித்தான் கர்மயோகமே பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? எங்க வேணா போலாம், எத்தனை மணிக்கு வேணா தூங்குவேன், எப்ப வேணா எந்திரிப்பேன், இந்த கதையெல்லாம் இங்க வேலையாகாது. எதை வேணா சாப்பிடுவேன், அடுத்தது எது எனக்கு பிடிக்குதோ நான் சாப்பிடுவேன், எப்ப தூங்கணும் பிடிக்குதோ, எங்க எல்லாமே லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாத்தினா மட்டும்தான் அந்த சத்துவ குணத்துக்கு கொண்டாந்து மனதை வச்சிங்கன்னா தான் கர்மயோகம் பண்ண முடியும். கர்மயோகம் பண்ணணும்னா தான் ராகத்வேஷம் காம குரோதம் எல்லாமே என்ன ஆகும்? விடுபடும். வேற வழி கிடையாது. இதத்தான் அவர் சொல்றாரு. இந்த இப்ப தெரியுதுங்களா? இந்த மனது இருக்கிற நிலைக்கு பேரு ரிதம்பரா. அழகான வேர்டு ரிதம்பரா. தாங்குற சக்தி கொண்ட மனம் கொண்ட அந்த நிலைக்கு, மனத்துக்கு பேர் இல்லைங்க, அந்த தாங்குற சக்தி கொண்ட அந்த நிலைக்கு பேர் ஸ்டேட். the state of mind is known as ரிதம்பரா. அந்த ரிதம்பரா தான் பிரக்ஞா. அந்த நிலையில் இருக்கிற மனம்தான் ஞானத்தை பெறும். அங்குதான் ஞானம் உறுதி பெறும். அதான் சொல்றாரு, உண்மையை சரியாக புரிந்து கொள்தல் ரிதம்பரா. அப்பொழுது அங்கு என்ன சொல்றாரு? பிரக்ஞான என்னங்க? சரியான அறிவு ஏற்படும். சூத்திரத்தில் அர்த்தம் எழுதிக்கலாம் நீங்க. உண்மை இதாவது இப்படிப்பட்ட அமைதியான மனதில் ஞானம் ஏற்படுகிறது. அங்குதான் அப்போதான் சரியான அறிவு ஏற்படும். அதுக்கு என்ன பண்ணணும்? ராஜச தாமசிக்க மனதில் இருந்து விடுபட்டு சத்துவகுண பிரதானத்துக்கு வந்துதான் ரிதம்பராங்கிற நிலையை மனம் அடையும். இதை அடைஞ்சாதான் வகுப்புகள் நம்ம கேட்டுட்டே தான் இருப்போம். வகுப்புகள் கேட்க 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 சத்துவகுண பிரிடாமினன்ட் ஆக ஆகத்தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல கேட்ட விஷயங்கள் உள்ள போயிருக்கும். சில விஷயங்கள் இன்னைக்கு பல விஷயங்கள், இப்ப 10 விஷயங்கள் உள்ள நீங்க 10 விஷயங்கள் இன்னைக்கு கேட்டிருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ரஜோகுண தமோ குணத்தோட தான் நம்ம ஆரம்பிப்போம் கிளாஸ். சத்துவகுண பிரிடாமினண்டா வகுப்புகளுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ஏதோ மெயின் ரஜோகுண தமோ குணத்தை வந்திருப்போம். அப்போ என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா 10 விஷயங்கள் உள்ள போயிருக்கும். எப்போ? ரஜோகுண தமோ குண மனதுடன் வகுப்புகளை நீங்க கேட்கறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா 10 விஷயங்கள் உள்ள போயிருக்கும். அத ஒரு 4-5 தான் மனம் பிடிச்சிருக்கும், மத்தல விட்டுரும். புரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்ப என்ன சொல்றது? அப்புறம் சில விஷயங்கள் புரியாம பதிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் புரிந்து பதிந்திருக்கும், சில விஷயங்கள் புரியாமல் பதிந்திருக்கும். ஆச்சா, நீங்க திருப்பி அதை கேட்கும் போது நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்குதே நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? போன தடவை கேட்டதுக்கு இந்த தடவை கேட்கற கொஞ்சம் எனக்கு நல்லா புரிஞ்ச மாதிரி, இப்பதான் நீங்க நல்லா சொல்ற மாதிரி, அதுதான் நம்மள வேலை கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. நீங்க முதல்ல விட இப்ப நல்லா நடத்துற மாதிரி இருக்குது, நாங்க ஒரே மாதிரிதான் நடத்துறோம். ஆனா உங்களுக்குள்ள அறிதல் என்ன ஆகுது? சத்துவகுண பிரிடாமினன்ட் நீங்க வர வர உள்ள போய் புரியாமல் இருந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அதே விஷயம் தாங்க கேட்டுட்டு இருப்போம், சேம் டிட்டோ. ஆனா ஏன் அரைச்சமாவே அரைக்கிறோம்? ஒரு உபனிஷத்து படிச்சா மத்தாதா? ஏன் புண்டக்க முடிச்ச கேன உபனிஷத்து, அதுக்கப்புறம் கட்ட உபனிஷத்து, அதுக்கப்புறம் ஈஷாவாசி உபனிஷத்து, ஏன் இப்படி போயிட்டே இருக்குன்னு சங்கர் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் என்றால், முதல் உபனிஷத்தில் நம்ம எதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்போம்? சத்துவகுண பிரதான மனதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் உபனிஷத்து, அடுத்தது வர வர வரத்தான் சத்துவகுணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க என்ன பிரக்ஞா ரிதம்பரா நிலையை மனம் அடையும் போதுதான் பிரக்ஞா. என்ன சொல்றாரு பதஞ்சலி? அப்பதான் உனக்கு என்னது? ஞானம் ஏற்படும். புரியுதுங்களா? அதாவது தாங்குகின்ற மனம். இப்ப கயிற்றை நம்ம பாம்பாக பாக்குறோம் அப்படின்னு சொல்ல வச்சுங்களேன், ரஜோகுண தமோகுண பிரிடாமினன்ட் மனம்னு அர்த்தம். அந்த இடத்துல அது ஆகும்போது, மனம் அப்படி ஆகும்போது கயிற்றை எப்படி பாக்குறோம்? பாம்பாக பார்க்கிறோம். கயிற்றை கயிற்றாக பார்க்கிறோம் என்றால் மனம் அந்த சமயத்தில் மனம் எப்படி இருந்திருக்குது? சத்துவகுணம். புரிஞ்சுங்களா? இதை ஈஸியா புரிய வைக்கலாம். உள்ளதை உள்ளபடி பாக்குறீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? சத்துவகுண மனம் பிரடாமினன்ட். சத்துவகுணம் சொல்றது சத்துவகுண பிரடாமினன்ட் மனம் இருக்கும்போது உள்ளதை உள்ளபடி பார்ப்போம். இல்லைன்னா அதனாலதாங்க நம்ம கலாச்சாரத்தில் அதே உபனிஷத்துக்களை படித்தாலும் இத்தனை தர்சனங்கள், இத்தனை மதங்கள், நியாயா வைசேகியா சாங்கியா, எத்தனை பூர்வ மீமாம்சா இத்தனை தர்சனங்கள் ஏன் வந்ததுங்கிற பதில் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்கவுங்க எந்த நிலையிலிருந்து புரிந்து கொள்கிறார்களோ அந்தந்த லெவலுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அது நியாயமாகட்டும், வைசேஷியாகட்டும், பூர்வ மீமாம்சை எல்லாருமே பாருங்க ஒரே விஷயம் தான் சொல்றாரு. இறைவன் சொல்றது ஒரே விஷயம். ஆனா இங்க மாறுபாடு ஏன் வருது? மனதில் இருக்கிற குணங்களை பொறுத்து புரிதல் மாறுபடுகிறது. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன புரிஞ்சு வச்சாங்களோ
அதுக்கு தகுந்தமான ஏற்புடையமான விஷயத்தை வேதத்தில் தேடுகிறார்கள். அவங்க அகங்காரம், நான் இப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சது கரெக்ட், அதுக்கு பேர் என்ன? அகங்காரம். அது வந்துருச்சா? வந்தோன்ன அதே உபனிஷத்தை அவங்களும் படிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஏற்புடைய விஷயத்தாக உபனிஷத்தையே மாற்ற முயற்சி செய்கிறார்கள். by using the language skill. அதான் நடந்திருக்கு. by using தத்துவமசிங்கிற வேர்ட நீங்க அந்த தீர்க்க சந்தி எல்லாம் படிச்சீங்கன்னா அவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கிறது வேற விஷயம், சொன்னா குழம்பி போயிருவீங்க. தத்துவமசிங்கிறது நீ அதுவாக இருக்கிறாய், அத அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ல வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டது நான் வேறு இறைவன் வேறு. துவைதீஸ் என்ன பண்ணாங்க, நான் வேறு இறைவன் வேறதான் தத்துவமசி சொல்லுதுங்கிறத பை யூசிங் தேர் லாங்குவேஜ் ஸ்கில் தப்பா புரிஞ்சுக்கிறது. லாங்குவேஜ் ஸ்கில் இல்லைன்னா கூட அந்த மாதிரி எல்லாம் மாத்த தெரியாது. ஏன்னா அவங்க உன்னை புரிஞ்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நான் வேறு இறைவன் வேறு, ஆத்மா பல. அதுக்கு தத்துவமசி எப்படி கொண்டு வர்றது? புரியுதுங்களா? தத்துவமசி என்ன சொல்லுதுன்னு உள்ளதை உள்ளபடி அறியணும். இங்க என்ன இருக்கணும்? ரித்தம்பரா. அது இல்லாததுனால அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணாங்க, புரிய ஆரம்பித்தார்கள். அதனால வந்ததுதான் பூர்வ மீமாம்சாவா, நியாயமா, வைஷ்ய எல்லா மதங்களும் அதில் உருவானதுதான். ஓகேங்களா? இப்ப நாம இந்த ரித்தம்பரா தத்ர பிரக்ஞாவோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல இன்னும் இருக்கிறது ஒரு 49, 50, 51 அவ்வளவுதான் இருக்கு. முடிச்சுட்டு அடுத்த பாதத்துக்குள்ள நம்ம போலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.